அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, உங்களுடைய லக்னாதிபதி லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 3ஆம் இடத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதற்கு முன்பாக லக்னாதிபதி லக்னத்தில், லக்னாதிபதி 2ஆம் இடத்துல ஆகிய 2 பதிவுகள் கொடுத்துருக்கேன். விருப்பமுடையவர்கள் அதை போய் பார்த்துக்குங்க. சரி, இன்னைக்கு லக்னாதிபதி 3ஆம் இடத்தில் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பார்க்க போகிறோம். 3ஆம் இடம் என்பது தைரியம், வீரியம், விஜயம் அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம். இப்போ இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடியது. இப்போது இந்த லக்னாதிபதி 3இல் போய் இருக்கும் பொழுது ஜாதகருக்கு தைரியம் அதிகமாக இருக்கும். அடுத்து அவர் செய்யக்கூடிய வேலையில் இல்லை தொழிலில் படிப்படியான முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். முயற்சி உடையவராக இவர் இருப்பார். அடுத்து இவருக்கு எழுத்து மற்றும் மீடியா சார்ந்த துறைகளில் வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. 1-3 தொடர்பு இருந்தது அப்படின்னா யூடியூப் சார்ந்த விஷயங்கள் அல்ல பத்திரிகை சார்ந்த விஷயங்கள், ரேடியோ, டிவி, நீங்கள் இந்த மாதிரி எதை வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த 1-3 தொடர்பு, லக்னாதிபதி 3 இந்த தொடர்பு இருக்கும்போது தடைகள் கண்டிப்பாக வரும். இந்த தடைகள் வந்தாலும் அதிலிருந்து இந்த ஜாதகர் மிக எளிதாக மீண்டு வந்து விடுவார் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடம் என்பது குறுகிய பயணங்களை குறிக்கக்கூடிய ஒரு பாவமாக வரும். அதனால் பயணங்கள் இந்த ஜாதகருக்கு சற்று அதிகமாகவே இருக்கும். லக்னாதிபதி 3ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால இந்த ஜாதகர் தன்னுடைய இளைய சகோதரன் இருந்தாலும் சரி, சகோதரி இருந்தாலும் சரி, அவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு பாசிட்டிவான பலன்களாக எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த ஒரு விதியாக இருந்தாலும் நெகட்டிவும் இருக்கும், பாசிட்டிவும் இருக்கும். இப்போ நம்ம பாசிட்டிவ் பலன்களை சொல்லிட்டோம், நன்மைகள் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டோம். அடுத்து தீமைகள் என்ன அப்படிங்கிறத, அதாவது பிரச்சனைகள் என்ன இந்த ஜாதகருக்கு இல்லை மற்றவருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். ஜாதகர் அவசரமாக முடிவெடுக்கும் சூழலில் இருப்பாருங்க. அந்த முடிவுகள் அவருக்கே பிரச்சனைகளை அது கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஜாதகர் தைரியம் நிறைந்தவர்னு சொல்கிறோம் இல்லையா, அதே சமயத்தில் கோபமும் அவருக்கு வரும். சண்டை போடக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவராகவும் அவர் இருப்பார். வேலைன்னு வந்துட்டால் ஓய்வின்றி உழைக்கக்கூடியவராக இருப்பார். அது மாதிரி ஒரு சூழலுக்கு போயிடுவார். எல்லா வேலையும் இவர் தலையிலே கட்டிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு கூட உண்டு. பிடிவாதம் கொண்டவராகவும் இருப்பார். உறவுகளோட கண்டிப்பாக பிடிவாதம்லாம் இருக்குது அப்படின்னா உறவுகளோட கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். மற்றவர்களுடைய பேச்சை இந்த ஜாதகர் கேட்பது சற்று சிரமமே. யார் பேச்சையும் இவர் கேட்க மாட்டார். இவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ இவர் வழியிலேயே தான் அது போயிட்டே இருப்பார். வாழ்க்கையில் வெற்றிக்காக ஓடிக்கொண்டே இருப்பது தான் இவருடைய வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோளாக இருக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? இப்போ இது எல்லாமே லக்னாதிபதி 3ஆம் இடத்தில் இருந்தால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளாக நம்ம இதை சொல்லலாம். நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக பார்த்து ஆய்வு செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் பார்ப்பதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். மேலும் வாட்ஸ்அப் மூலமாக ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் வாட்ஸ்அப் மூலமாக ஜோதிடம் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். ரைட்டுங்களா நண்பர்களே? இந்த சேனலை முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் உங்களை எளிதில் வந்தடையும். நண்பர்களே, மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.